பயன்படுத்தினது வேலை முடியுது. லெவல் சீட்டுக்கெல்லாம் அடிச்சிருக்குது. அப்படியே அடுத்த கூரையும் வேலை முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ஒருக்கா வீட்டை முழுமையாக பார்ப்போம். மேலே ஃப்ளாட் மாதிரி தான் இருக்கப்போ, ஃப்ளாட் போட்ட மாதிரி இந்த லைனு அப்படியே பார்த்தா இல்லை. ஓகே, அடுத்தது என்ன? உங்களோட வேலை சாமான் இதுக்கெல்லாம் வண்டியை மறைச்சி மரவள்ளி தடி ஏற்றுறாரு. இப்போ அந்த அண்ணன் வந்தபடியா என்ன? இப்போ மேல் வேலை நடந்து கொண்டிருக்குது. மேலையும் உருட்டல் தானே. வெயில் சுடு தானே. சம்பளத்துக்கு போனா சோழ இல்லை. சம்பளத்துக்கு போனா நல்ல போல கேட்டா எடுக்கிறாங்க, எடுத்து ஏற்றுவல் வாங்குறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஒருக்கா வீட்டை முழுமையாக பார்ப்போம். இப்போ என்றால் குட்டியன் என்ற ஃபில்லர் அடிக்கிற வேலை இன்றையோட நிறைவு பெறுதுன்னு சொல்லியிருந்தார். சைலாக தான் நிற்கிறீங்க, அடித்து முடிஞ்சா. ரைட், வாங்கோ. இப்போ என்ன கடைசியாக ஒரு முழுமையாக பார்ப்போம். இப்போ இந்த இது ஓகே தானே? மேலும் சைட்டு எல்லாம் நீங்கள் அடிச்சிட்டீங்க, ஓகே தானே? அடுத்தது இந்த சைட் நான் ஒவ்வொரு சைட்டையும் காண்பிக்கணும். அடுத்து நாங்கள் இப்போ இதில் என்ன வீட்டின் வலப்பக்கம் என்ன
பல பக்கம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த சிவர் ஃபுல்லாக வேலை முடிஞ்சது. வழிப்பக்கம் மேலேயும் முடிஞ்சிருக்குன்னா தெரியுதா? ரைட், மேலுக்கும் வேலை முடிஞ்சது. ரைட், அடுத்தது இதுக்கு கிரில் போடணுமே. இப்படியே இந்த சைட் பாருங்க, இதுவும் மேலே லேவல் சீட்டுக்கெல்லாம் அடிச்சிருக்குது. அப்படியே அடுத்த கூரையின்றையும் வேலை முடிஞ்சிருக்கு. அக்கா கேட்டால் கருப்பு கருப்பாக தெரிஞ்சதுண்டு நான் அது அடித்த ஷார்ட்டில் தெரியுமாண்டு அது உள்ளுக்கு. இதுக்கு மேலேயே முடிஞ்சுது. இந்த ஜன்னல் பகுதியை பாருங்க. கட்டாயம் கிரில் போட வேணுமே. இது கிரில் போட்டால் தான் அந்த பாதுகாப்பு மாதிரி இருக்கும். இந்த டாய்லெட் அது அப்புறம் அடிக்கிறேன்னு இருக்கீங்க. அது அப்புறம் இந்த மாவுல முடிஞ்ச அப்புறம் லட்ச பேர் இருக்குதானே, அப்போக்கு வந்து பார்ப்போம் வாங்கன்னு சொன்னாங்க. ஜன்னல் வச்சிருக்கு. இந்த ஓட்டை அடைக்கல நானும் ஒன்றும் செய்யலாம். இந்த இதில் ஒரு ஓட்டை இருக்கு, அடைக்கும். அது உள்ள வச்சா மத்தி அடைக்கணும். அதை அடைத்து விட்டா அப்புறம் நான் இந்த இதுவும் அடைக்கணும். இது இந்த கேடரெல்லாம் கலட்டினா கூட அடைக்கலாம். இந்த வீலிங் வருது, அது இங்கே மட்டும் ஜாயின் பண்ணிடலாம் அவங்க. அது இந்த கரண்ட் மாற்றிக்கலாம் செய்வோம். அடுத்தது இந்த ஜன்னல் இதுக்கு மேலேயும் பாருங்க. இந்த ஓட்டை இந்த இதையும் அடையுங்கோ. சரி, இந்த சைட் பார்த்தாச்சு. அப்போ இதில் அந்த ஓட்டையில் தான் ரெண்டு மூணு இருக்கு அடைக்க. இப்போயே அடைச்சி விடுங்கோ. அடுத்து அது என்ன வயர் வருது? ஓட்டையாக தானே இருக்கு அதில். இப்போ இந்த பகுதியை பாருங்க, இதுவும் முடிஞ்சது. அந்த சின்ன சின்ன ஓட்டை தான் அடைக்கணும். அதுக்குள்ள அந்த பூரான் பூச்சி போயிடும் மேலே. சரியா? இந்த ஓட்டை அடைக்கணும். ஆனால் இது முடிஞ்சு இந்த இதில் ஒரு சின்ன இருக்குது, அடைக்கணும். உடனே தான் அடைக்கிறார் என்றார். அப்படியே காட்டிக்கொண்டு இப்படி அங்கே பின்னுக்கு முதல் காட்டி தான் அடைக்கணும். அப்புறம் இன்னொரு சும்மா சின்ன வேலை தானே. அடுத்தது இந்த பக்கம் பாருங்க, வெளி சிவர். இதுவும் ஓகே. அப்படியே பின் சிவரும் ஓகே. முடிஞ்ச வேலையை அப்படியே காட்டிக்கொண்டு வரேன்னா. ரைட், அப்படியே பார்த்தீங்கன்றால் மேல் வேலையும் முடிஞ்சுதானே. மேலே எல்லாம் ஃபில்லர் அடித்தே முடிஞ்சுது. அப்படியே இந்த சைட் பார்த்து காலை வைக்கிறதா? பாம்பால் நிற்க பண்ணுறீங்களோ? இருக்கு வேண்டாலும் கொஞ்சம் இந்த தடியில் பார்க்க தெரியுது. இந்த பக்கமும் கிளியர் ஆகிட்டுது. ரைட், பள்ளிக்கூடத்தில் பெல்லும் அடிக்கும். ரைட், இதில் இந்த வெளியில் விலையோடு தான் ஒன்று இருக்குது, அதுக்கு பார்க்கணும். இலையோ இல்லையா? சரி, வீட்டை சுற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நீ உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொன்றா ஒன்றா போய் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த தூணுகளையும் பார்த்துட்டு பாருங்கோ. இந்த ஹோலையும் அப்படியே பார்ப்போம். மேலே ஃப்ளாட் மாதிரி தான் இருக்கப்பா, ஃப்ளாட் போட்ட மாதிரி. ஏன்னா இப்படியே இந்த முன்பகுதி அதெல்லாம் செய்து முடிய கடைசியில் செய்வோம். இந்த மேலுக்கு இந்த ஓட்டையில் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த தூணுக்கிட்ட ஒரு கருப்பு மாதிரி தெரியுது. இந்த அது
ஓ இந்த corners இருக்குல்ல, ஓ அதுக்கும் கொஞ்சம் வச்சு விடுங்க. அது வச்சு விடுறேன். இதில் ஒரு டைம் இல்லை, மேலுக்கு பார்க்க தெரியுது. ரைட், இந்த வாங்க, முதலாவது room இதுதான். முதலாவது ரூமுக்கு போவோம். நிறைய முதலாவது ரூம் தான் போகிறது. room ஏதாவது ஒரு time இருந்தா சொல்லுங்க. ஒவ்வொன்றா பார்ப்பேன், அவசரப்பட வேண்டாம். நாங்கள் இந்த சிவர்கரையை பார்ப்போம். இந்த மூலையிலிருந்து ரைட் அப்படியே இந்த நேற்று கருப்பு கருப்பாக தெரிஞ்சால் அந்த மூலையில் அது முதலே பூசியது தானே, நான் சுட்டி வச்சது பூசினேன், அதுதான் முதலே சொன்னேன். அதனால அது இல்லை, அது இப்போ தெரியல. அதில் அது ஈரமாக இருக்கேக்கா தெரிஞ்சேன். ரைட், அடுத்து இந்த மேல் பகுதி ஏசிக்கு வயர் விட்டுருக்கு. ஓகே, ரைட். இந்த பகுதியிலும் இல்லை, நிற்கிற மாதிரி எங்களுக்கு வராது. அவன் நின்று சொல்கிற மாதிரி நின்றாலும் கரைச்சல் தான். என்ன கூற சொல்லி கொண்டு இருப்பேன், பிரச்சனை இல்லையே. ரைட்டு, அதானே. அடுத்தது இந்த பூர்வ சைட், இதுவும் ஓகே. சரி, இந்த ரூம் ஹோட்டல் ஒன்றும் இல்லையா? ரைட், முதலாவது ரூம் பார்த்துட்டோம். அடுத்தது அப்படியே ரெண்டாவது ரூமுக்கு போகிறோம். சாமான் இருக்கட்டும், இதைத்தான் சொன்னேன் நான். இதுக்கு கொஞ்சம் வைக்கணும் இதுக்கு. ரைட், வாசல் இந்த பகுதி பார்ப்போம். இதுவும் ஓகே 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 ஓகே. ஓ, அது கடைசியா நான் எண்ணி வச்சு விடுவோம் வாளியெல்லாம் கடைசியாக. இதுவும் ஓகே. ரைட், எவ்வளோ மூட்டை இல்லை. இதுக்கு இந்த பூ தான் வைக்கல, இதுக்கு வைக்கலாம். ஓகேயா? கருப்பு கருப்பாக தெரியல, நல்லா தான் இருக்குது. ரைட், அந்த அப்படின்னு மூளையில் என்ன அது இது சின்ன நான் தெரியுது கருப்பம் இல்லையாண்ணே? ஓட்டையா? ஓட்டை இல்லை. ரைட், அப்படியே இந்த ஜன்னலும் ஓகே. அப்படியே நாங்கள் நடு கோலுக்கு வருவோம். நடுவானுக்கு அடைச்சோன்னு வர்றாரு. ஓ, அதை காட்டி நான் முதல் அதை அடைக்கிறார். ரைட், ஒரு சின்ன வேலை தான் அடைக்கிறது. சரியா? இந்த லைனை பார்ப்போமா? இதில் பாருங்க, ஹோட்டல் இல்லை. இதுக்கு இந்த கோல்டு கலர் அடித்தா வடிவாக இருக்கும். பெயிண்டிங்கில் பார்ப்போம் வேணே. இந்த லைன் இல்லை. அப்படியே இந்த குருவி கூட கட்டியிருக்கோம், அது போயிட்டு போயிருக்கு. அப்படியே இந்த லைன் பார்ப்போம். இல்லை, அதில் என்ன சின்ன இல்லை. ரைட், ஓகே. இப்படி இந்த அடைபட்டுட்டது. சரி, இந்த நடுக்கோலும் ஓகே. அடுத்தது இந்த நேற்று அடித்ததானே, இதை பார்ப்போம். பண்ண ரூம் இந்த இதுக்குள்ள ஒன்று இருக்குது, அந்த மூலைக்கு ஒன்று இருக்குது. ரைட், அதை அடைக்கணுமா? இந்த லைன் அதை ஒன்று அடைச்சா சரி. ஓகே, சிவர் ஓகே. கடைசியில் வேலைக்கு எல்லாத்தையும் காட்ட முடியாது. பிறகு நாங்கள் விலைக்கு இதே மாதிரி இருக்கணும். செய்மேந்து எல்லாம் பூசி அரியண்ணமாக வீடியோ. அதென்ன அதில் கரும்பு பூச்சி, கரப்பாம் பூச்சி, இதுக்கு தான் பயம் அவங்க. இது சரி, நாங்கள் எல்லாம் வடிவாக காட்டுறது காரணம் பிறகு வந்து பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம் என்ன, அப்படி தானே. இந்த ரூம் ஓகே. அந்த கருப்பு கருப்பாக இருக்கின்றது ஈடுபாடு காஞ்சா பிறகு என்னாலும் இதில் என்ன கருப்பு போகுதானே. சரி, இந்த ரூம் சரியான. அடுத்த ரூம் போகும். வைக்கிறாரா அடைபட்டுட்டுது. ரைட், ஓ அதிலே காட்டினான் முதல். அடைச்சாச்சோ?
இந்த ஓட்டை அடைபட்டுட்டு அது ஈரமாக கிடக்குது. இப்படியே பார்ப்போம். இந்த சிவர் எங்கே கருப்பு கருப்பாக தெரியுதுன்னு தெரியல தானே. இதுவும் சரி. அந்த அதுக்குள்ள ஒரு சின்ன கருப்பாக இருக்குன்னு அந்த மூளை பாருங்க, அதையும் பாருங்க. ரைட். அப்படியே இதுக்கு என்ன செய்கிற இந்த சதுரப்பட்டிக்கு? பாதை மெதுவா. ரைட் ரைட் ரைட். விடுங்க காணும் உடச்சி கிடச்சிருவேங்க. ரைட். இதுக்கும் பச்சாச்சு இந்த மூளைக்கும். சரி, அப்படியே நாங்கள் வழிபார்க்கலாம். இப்போ இந்த இதுவும் பார்த்துட்டோமா? ஓகே தானே. இப்போ நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த சிவர் ஓகே சரி. இந்த அதுக்குள்ளே மூளைக்குள்ளே பாருங்கண்ணா. அது என்ன சின்ன கருப்பு தெரியுது. இந்த அதே மாதிரி கிடைக்கணும். அதில் ஒரு கோடு மாதிரி தெரிஞ்சால் அதுவும் இதுவும் இந்த கோடு. ரைட், இதுவும் அடைக்கணும். ஓகே. அப்படியே இதை எப்படி பார்ப்போம் இந்த லைனை. அப்படியே பார்த்தா இல்லை. ஓகே. அப்படியே மேலுக்கு இந்த மேலே நினப்பா இன்னும் வலிச்சான் கிடக்கு. முதல் கிடந்த கிடக்கி இப்படி கிடந்தது இப்படி இருக்கு. ஒன்று வருவேன் பார்ப்போம். அதை மடைக்கணுமே. இந்த பாத்ரூம் வேலை தான் இன்னும் நடக்கல. அக்கா கேட்டவங்களே இந்த சைட் உறைஞ்சலேண்டு. இது உறைஞ்சி தான் நடக்குது. உறைஞ்சி தான் மேலே பச்சை இருக்குது. ரைட் ரைட். நீங்கள் உறைஞ்சிக்கன்னைக்கு என்ன உறைஞ்சி தான் கிடக்கு. அதெல்லாம் உறைஞ்சி இஞ்சாலி பக்கம் உறைஞ்சல். அப்போ மாவுளண்ட வழியாக விட்டுருக்கீங்க. அப்போ மேலுக்கு உறைஞ்சி வச்சு எல்லாம் அடித்தாச்சு. இந்த பிளாட் மாதிரியே இருக்குது. இப்போ இது நான் அப்பாவிட்ட சொல்லியிருந்தேன். இது மாவுள்ள எண்ணெய்களை எல்லாம் கொத்தி காயப்படுத்தி தான் செய்வாங்க. செய்வேன் நான் ஒன்று சொன்னேன். ரைட். அந்த ரூம் ஓகே. அடுத்து குட்டி என்ன இது இதானே? இது முடிஞ்சதானே? இது நான் சொல்லிட்டு போனேன் இல்லை இந்த மட்டப்படுத்தி சொல்லி. அது சரி. இப்படியே கிச்சனுக்கு போகிற இதை பார்ப்போம் மேலே இருந்து. ஓகே. வாசல். இந்த கீழுக்கும் கொஞ்சம் சீமெந்து வேலை கிடக்குது. இதை அள்ளி போடணும். எல்லாத்தையும் சொல்கிறேன். போட்டுட்டீங்கம்மா. இந்த இதில் கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கானே. இந்த இதெல்லாம் வைக்கணும். எல்லாம் காட்டுறேன்னு இப்போ வச்சு முடிக்கணும். இந்த லைன் சரி. அதனால் வச்சுன்னு வர்றேன். இதுவும் சரி, இதுவும் சரி. பிளாட் மாதிரி தான் இருக்கேன். ஓகே. இதில் தான் அந்த லைட்டாக கருப்பு மாதிரி கிடக்கிற மாதிரி கிடக்கு. அதான் இந்த அது மேலே ரைட்டு. இதை டச்சப் பாருங்க. அப்படி எடுத்துன்னு வாங்க. உடனே பாருங்க டச்சப்பு. அவரம் தான். அதான் இந்த விடத்தை கொஞ்சம் நச்ச பார்த்து அடிக்காம அடிச்சு காஞ்சோன்னு தான் தெரியும். ரைட். அப்படியே நாங்கள் இந்த இதுக்கு வைங்கள மூலைகளுக்கு.
சின்ன ப்ரஷை தடியில் கட்டிட்டு அந்த ஓட்டைகள் அடைச்ச இடங்களுக்கெல்லாம் திருப்பி ஃபில்லர் அடிக்கணும். அடுத்தது கிச்சன் இப்போ ஓட்டைகள் எல்லாம் அடைபட்டு சின்ன ப்ரஷால் பெயிண்ட் எல்லாம் அடித்து பெயிண்ட் தான் வருது ஃபில்லர் அடிச்சிருக்கு பாருங்கள். இதில் நிறைய ஓட்டைகள் இருந்தது. அது அந்த மேலே லெவலில் அடிக்கிறாங்கிற வேலையும் கூட இருந்திருக்கு. ஆணி ஓட்டை ஒன்றும் அடைக்கலை, அதெல்லாம் அடைபட்டுட்டுது. இப்போ இதில் இந்த சிவர் ஒன்று தான் பிரச்சனை, இந்த புண்டு அது ஒன்று தான். மற்றபடி ஓகே, எல்லாம் சரி. அதிலெல்லாம் அடைச்சாச்சு. அப்படியே இந்த பக்கம் ஜன்னல் வெளிப்பக்கமும் அடைச்சாச்சு. இதில் ஒரு ஓட்டம் இருக்குது, அது சிமெண்டால் தான் வயர் வருது. ஜலையும் ஓகே. இந்த பகுதி சரி. இந்த ஆணி ஒன்று தெரியுது தானே, லைட்டாக தெரியுது. இப்போ நான் அடிச்சிருங்கண்ணே. அடுத்து இந்த ஸ்டோர் ரூம் இருக்க பார்ப்போம். முதல்ல இந்த சைட் வாங்க, இந்த மூளை பகுதியிலேருந்து அப்படியே போவோம். ஹோட்டல் ஒன்றும் இல்லையா, இதில் அந்த தூண் காட்டுவோம். அந்த தூணில் கொஞ்சம் படாத மாதிரி கிடையாது. தூண்டு ஆயில் அது வயர் இதைத்தான் சொன்னீங்களா? அது இந்த பக்கம் அடைச்சிருக்கீங்க. இப்போ தான் அடைச்சபடியால் அந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு. ரைட், பூச்சி ஓகே. கடைசி மட்டும் கொண்டு காட்டியாச்சு. கடைசி மட்டும் காட்டியாச்சு. முடிஞ்சது உங்களோட வேலை. ஓகே, அப்போ நீங்கள் சாமான் எடுத்து வைக்கிறதா? ரைட். கிச்சனாலே வெளியில் வந்துட்டோம். முழுமையாக எல்லாம் காட்டி முடிஞ்சு. இப்போ வேலை எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக காண்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ரூமாக கிச்சன் அதோட வழிப்பகுதி எல்லாத்தையும் காண்பிச்சிட்டோம். அது முடிஞ்ச உடனே இப்போ அடுத்த கட்ட வந்து இங்கே இருக்கிற சாமான் மூட சாமான் ஏற்றி வெளியே கொண்டு போகணும். அடுத்தது இங்கே நீங்கள் பயன்படுத்தினது காண்பிச்சுட்டு போகணும். ஏன்னா வாங்க பார்ப்போம் இப்போ என்னென்ன வச்சுட்டு போகிறது. இதை வந்து 5 பில்லர் வாடி 5 பில்லர் வாடி கணக்குகளுக்கு இது ரெண்டுமே பல செய்ய முடியாது. இது ரெண்டும் போல பல இது ரெண்டும் போல தான் இது 5 பில்லர் வாடி வந்து 5 வாடி இது எம்டி, இதுவும் எம்டி தான். எம்டியா இதுவும் எம்டி, இதுவும் எம்டி தான். இதுக்குள்ளே தான் கூட இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக தான் இருக்குது. தானே கரைச்சது இருந்து 3 இன்ச்சு கூட இல்லை இருக்கிறத காட்டணும் ப்ரோ. இது காட்டி அடுத்த முறை அப்பா பேசுவாங்க. வடிவ மூடி கொடுக்கணும். டவுட் அமைங்க காட்டணும். இது ஃபுல்லாக இருக்குது. இந்த இதை காணாண்டி பிறகு அக்கா பேசுவாங்க. காண்பிட்டம் தாங்க. சரி, அப்போ 4 எம்டி வாரியும் 1 பில்லரே காட்டினா அடுத்தது இருக்கு. அதெல்லாம் சரி. இது வரும் பண்ணி, இது வரும் பண்ணி. அடுத்த லைட் வச்சிருக்குது. எம்டி பேக் இது அந்த மனம் அடிக்கிறது. அடுத்தது இந்த குட்டி இந்த எம்டி பேக் வச்சிருக்கு. என்ன பேப்பர் அப்படியே வைங்க. இப்போ பேப்பர் வாங்கினா என்கிறான்னு கேட்பினாங்க. அதெல்லாம் இதை நான் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த தும்பு தடியும் உங்களுக்கு வச்சிருக்கிறோம். தும்பு தடி இவ்வளவும் பொருளை நாங்கள் வச்சு உங்களுக்கு வச்சிருக்கோம். ஹெல்மெட்டாக அதை எடுத்துட்டு பிறகு கூட்டிடுவோம். அடுத்தது நீங்கள் இப்போ ஏற்றுற சாமான் இருக்கானே காட்டுவோம். ரைட், என்னென்ன ஏற்றுறீங்க இப்போ? என்னென்ன சப்போர்டிங்கெல்லாம் ஏற்றுறோம். ரைட்டா, ஹலோ
அண்ணா மாறிங்க நம்ம ஏற்றி கொண்டு மாறிங்களோ மாறிங்களோ எங்கே மாறி கட்டுலாம் கட்டுலாம் 2 சோடி சப்போர்ட்டிங்க. அடுத்தது என்ன என்ன தூள் ஒன்று சொல்ல அது தூள் போனி ஆனால் அப்புறம் சொன்ன இதுக்குள்ள இருக்குமான்னு பார்க்க சொல்லிக்கலாம் ஆனால் இங்கே இருக்கு விளாண்டா எங்கே இருக்கு சத்தியமான அது நாயில் தோணு போயிருக்கும் நாயில் தோணு சரியா எடுத்து வைங்கோ இதெல்லாம் கொண்டு வந்தால் தானே கொண்டு போகிறீங்க அடுத்தது என்ன அடுத்தது வேலை சாமான் உங்களோட வேலை சாமான் இதுக்கெல்லாம் சரி சரி அவுட்டு காட்டில தேவையில்லை தேவையில்லை நானே ஆகுறேன் உங்களோட ரைட் 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 செக்கிங் நம்பிக்கை இல்லாம வேண்டியில்லை நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் செக் பண்ணுறது நம்பிக்கை வரவணும் உண்டு சரி அடுத்தது நிபுணம் தானோ ரைட் இந்த கை அதை கொண்டு வாங்க இது பிரச்சனை இல்லையோ அம்மா கொண்டு போகிறீங்களோ இது இப்போ நான் அன்றைய தினம் எங்கட சுவிஸ்லேருந்து வந்திருக்கிற அண்டி தந்தவங்கள் இதை யாராச்சும் பயன்படுத்த கொடுக்க சொல்லி குட்டினா சொன்னார் அம்மா இப்போ எல்லாம் நினைக்கிறார் அப்போ அம்மா கொடுப்போமோ உண்டு அப்போ நான் சரி கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன் வீடியோலேயே காட்டி ஒன்றும் செய்யலாம் இப்போ நான் இது காரில் கொண்டாந்தபடியாக குட்டி நீட்டாக கொடுத்துட்டேன் என்றால் அவங்க பயன்படுத்த யாராச்சும் தேவையானவர்களுக்கு கொடுக்க சொன்னோம் கம்பை மறந்துட்டீங்களா கம்பை மறந்துட்டீங்கள் எவ்வளோ 9 மரவள்ளி கட்டை காஞ்சிட்டுது இப்போ வட்டி நிறைய நாள் இப்போ போன வண்டியை மறைச்சி மரவள்ளி தடி ஏற்றுறாரு இப்போ அந்த அண்ணன் வந்தபடியான அவர் வந்து பார்த்தபடியால் கேட்டிங்க மரவள்ளி தடி வாங்கட்டோண்டா உழந்தானோ வருதோ பெரிய தாடி தானே ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கோம்னால் என்ன கொண்ட சாமான் வாகனங்கள் ஏற்றிட்டு அடுத்தது இங்கே இருக்கிறதையும் இந்த ரூமில் வச்சு பூட்டியாச்சு அடுத்தது அண்ணா கடைசி நேரம் வந்தபடியால் மரவள்ளி தடியை கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டார் போன முறை எனக்கு 2 வார குட்டி அவருக்கு 2 வார குட்டியெல்லாம் தந்தவர் செவ்வாயில் இப்போ மரவள்ளி தடியும் தந்துக்கார் ஓகே நான் என்ன செய்யறேன் சந்தோஷம் என்ன இப்போ நாங்கள் இனி அடுத்த கட்டம் வேலையில் வரும்போது அந்த டைத்தில் எல்லாம் பதச்சு கீழ்ச்சி முடிஞ்சோன்னா அந்த சர்ச்சை வேலை இருக்குது தானே அதுக்கு வருவோம் இப்போ எங்களோட வேலை முடியுது சரிதானே ஓகே போயிட்டு வரோம்.